உன்னை நினைக்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. இது மாதிரி நீங்க ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறப்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தி அவங்க பேசுறதெல்லாம் புரியுதுங்க, ஆனால் எனக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றப்ப தான் என்னால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, எல்லாருமே இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கோம். நானும் ஹிந்தி பேச ஆரம்பிச்சப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண தான் செஞ்சேன். அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏன் ஹிந்தியில் பேசணும்னு நினச்சேன்னு தெரியுமாங்க? எனக்கு ஹிந்தி பிடிச்சிருந்துச்சு, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னோட அப்பா. எங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமா வீட்டில் நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அதை கேட்கறதுல அது ஒரு புது லாங்குவேஜ், வித்தியாசமாக இருந்தனால அது மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், எங்கள் அப்பா நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க, ஹிந்தி ஃபிலிம்ஸ். அமிதாப் பச்சன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்கறதுல என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் அப்பா பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், அப்பா எனக்கு இது ஒன்றுமே புரியலப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு. நீ சும்மா மட்டும் உட்காந்துரு, நீ படிக்கலாம் வேண்டாம், உட்கார மட்டும் செய்யப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஹிந்தி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நான் சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸ் கேட்போம் அப்படின்னு நினச்சேன். முந்திலாம் டேப் ரெக்கார்டர் தாங்க, இந்த மாதிரி நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேப் ரெக்கார்டரில் சாங்ஸ் கேட்டேன். மியூசிக் இருந்துச்சு, மியூசிக் என்ஜாய் பண்ணேன். பட் அதில் உள்ள வேர்ட்ஸுக்கெலாம் மீனிங் எனக்கு தெரியல. அப்போ செகண்ட் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, அப்போ ஹிந்தி சேனல்ஸ் உண்டு, இப்போயும் இருக்குது, இப்போ நிறையா சேனல்ஸ்லாம் இருக்குது. அப்போ சோனி மேக்ஸ் அந்த சேனலில் தான் நான் எனக்கு பிடிச்ச ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸ் த்ரில்லிங் ஃபிலிம்ஸ், இல்லைனா ஏலியன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயி மில் கயா, ஹிருத்திக் ரோஷன் ஃபிலிமு. அதில் ஏலியன் பற்றின ஒரு ஸ்டோரி. ஏலியன் அது எப்படி மாறினாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. அது பார்த்தப்ப எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாக புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்க பேசுகிற விதம், எதை காமிச்சு பேசுகிறாங்க, அதை வச்சு என்னால் ரிலேட் பண்ணி ஓகே இப்போ இந்த சீன் தான் ஓடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஸுமே என்னால் கண்டினியூஸாலாம் பார்க்க முடியல. பிடிச்ச படம் வந்தால் தானே நம்ம பார்ப்போம், சும்மா படம் பார்க்கணுன்றக்காண்டி எந்த படமாக பார்ப்போமா, பார்க்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணது சீரியல்ஸ். சீரியல்ஸ்னால் நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், டெய்லி அதை பார்க்குற மாதிரி இருக்கும், எபிசோடாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன். அது பார்க்கறதுல அந்த ஃபிலிம்ஸை விட சீரியலில் வாய்ஸ் போகுது இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததா நான் ஃபீல் பண்ணேன். ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணதில் சாங்ஸை விட ஃபிலிம்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. ஃபிலிம்ஸை விட சீரியல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா? அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், ஏன்னா ஸ்லோவாகவும் பேசுகிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஹிந்தி படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அது வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்த ஹிந்தி தான். அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ட்ராவாக இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது இது எல்லாமே பண்ணேன். அதில் ஒரு டூ எக்ஸாம்ஸ் தான் முடிச்சிருப்பேன் சரியா? ஆஃப்டர் ஒரு 2.5 months என்னாச்சுன்னா, என்னால் அதில் உள்ள அவங்க பேசுகிற ஒவ்வொரு டயலாகும் கிளியராக புரிஞ்சிச்சு, ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே எனக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. ஒரு 3 monthsக்கு அப்புறம் எனக்கு நானே ஹிந்தியில் பேசிக்கிட்டேன். அதாவது எனக்கு நானே ஹிந்தியில் பேசிக்கிட்டேன் அப்படின்னா, நானாக ஒரு செயல் செய்யறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்றப்ப, இப்போ இதை ப்ரஷ் பண்ணுறேன்றதை நான் எப்படி சொல்லியிருப்பேன், ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத எனக்கு நானே சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்ஸ் பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒவ்வொரு டயலாகுமே வரும் இல்லையா, நெக்ஸ்ட் டயலாக் என்னவா இருக்கும்ன்றத கெஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
அந்த டயலாகை அவங்க ஹிந்தியில் அப்போ இதுக்கு அடுத்த டயலாக் இதாக தான் இருக்கும்னு என்னோட மைண்டில் நான் பேசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி டயலாக்ஸும் வந்துருச்சு. ஸோ புரிஞ்சிச்சு, என்னோட விஷயங்களை ஹிந்தியில் பேச ஆரம்பித்தேன். அடுத்து சீரியல்ஸில் அடுத்த டயலாக் என்ன வரும் அப்படின்றத பேச ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஓகே, அப்போ ஹிந்தி பேசிடலாம், எனக்கு ஹிந்தி பேச தெரியுது அப்படின்னு நினச்சேன். அப்படி எதுனப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டு சைடு ஹிந்திக்காரங்க ஓகேவா, அவங்க வந்து ஒரு அட்ரஸ் கேட்டு வர்றாங்க எங்கள் வீட்டில். எனக்கு ஹிந்தி நான் பார்ப்பேன் எதுன்றே தெரியும். ஸோ அவங்ககிட்ட என்னை வந்து இவங்க ஏதோ ஹிந்தியில் கேட்குறாங்க, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறப்ப எனக்கு புரியலைங்க. அவங்க பேசுகிற ஹிந்தி கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னால் அவங்களோட அந்த ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னால் கோப்பப் பண்ண முடியல. அப்போ நானே அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்க பேசுகிறப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ நம்ம நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜாகவே இருந்தாலுமே அவங்களால ஹிந்தியுமே பேச முடியும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க ஹிந்திலேயே பேசியும் பழகியிருப்பாங்க. அவங்கள அளவுக்கு நம்மளால ஹிந்தி பேச முடியல, அந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து தான் நம்மளும் ஹிந்தி வந்து ஃபாஸ்ட்டாகவும் பேசணும், ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்க பேசினானாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் சீரியல்ஸ்லேருந்து நான் மூவ் ஆன் ஆகிறேன். எங்கே போகிறேன், நியூஸ் சேனல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஹிந்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்காது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணதில் சீரியல்ஸ் ஸ்லோவாக போச்சு, எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு. இப்போ அந்த லெவல் எனக்கு முடிஞ்சனால நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நியூஸ், ஹிந்தி நியூஸ் கேட்க ஆரம்பித்தேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, சப்டைட்டில்ஸ்லாம் வச்சுலாம் நான் பார்க்க மாட்டேன், அப்படியே அவங்க சொல்கிறத வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஸோ கேட்க நமக்கு அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிற இதுவும் எனக்கு கூட ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் அந்த டைமில் நான் வந்து என்னோடய டீச்சிங் ப்ரொஃபஷன்லையும் நான் வந்து என்டர் ஆகிட்டேன். அந்த டைமில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சிலர் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹிந்தி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க கூட பேச ஆரம்பித்து பழகினதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஃபாஸ்டானாலும் எனக்கும் புரியும். நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரிப்ளை கொடுக்கவும் ஆரம்பித்தேன். என்னோட ஹிந்தி ஜேர்னி அப்படின்றது இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஹிந்தியில் பேச முடியும், ஃபாஸ்ட்டாகவும் பேசிடலாம், அவங்க பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் இருந்து கடந்து இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்போக்கன் ஹிந்தியும் சொல்லிக் கொடுக்குறேன். என்கிட்ட படித்த நிறையா பேர் ஸ்போக்கன் ஹிந்தி நல்லா பேசவும் செய்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க ஒன்லி பெரியவங்க மட்டும் கிடையாது, குழந்தைங்களும் இருக்காங்க. உங்களுக்கும் ஹிந்தி பேசிக்கோ இல்லை ஸ்போக்கன் ஹிந்தியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்டடான டாபிக் எதுன்னு கண்டுபிடிங்க, அது ரிலேட்டடாக ஹிந்தியில் பார்க்கவும் கேட்கவும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் ஹிந்தி பேச முடியும்.